ஹாய், நான் அதீப். ஷாமி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் லேப்டாப்னு வரும்போது அவங்க ரொம்பவே லிமிட்டடான மாடல்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஷாமி நிறைய லேப்டாப்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இந்தியாவில் கொண்டு வரது கிடையாது. 1-2 மாடல்ஸ் தான் இந்தியாவில் கொண்டு வருவாங்க. ஷாமி இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷாமி நோட்புக் ப்ரோ 120/120Gங்கிற லேப்டாப்பை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லேப்டாப்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷாமி நோட்புக் ப்ரோ 120/120G இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸ் கார்டில் மட்டும்தான் இந்த ரெண்டு வேரியண்ட்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நோட்புக் ப்ரோ 120ல் பார்த்தீங்கன்னா இன்டெலோட UHD கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நோட்புக் ப்ரோ 120Gயில் பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce MX 550 கிராஃபிக்ஸ் தான் வருது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு மாடல்ஸ்க்குமே இருக்குது. Xiaomi நோட்புக் ப்ரோ 120 இந்த நேமில் 120 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு லேப்டாப்போட டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரீஃப்ரெஷ் ரேட் வருது. அதை தான் கம்பெனி 120ங்கிறதுல மென்ஷன் பண்ணுறாங்க. தின்னர் லைட் கேட்டகரியில் இந்த ஒரு லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.4 கிலோகிராம் தான் இந்த லேப்டாப்போட ஓவரால் வெயிட் வருது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 15.9 mm தான் வருது. இதோட லெங்த் பார்த்தீங்கன்னா 315.6 mm விடுத்து 220.4 mm தான் வருது. இந்த லேப்டாப்போட ஓவரால் சைஸை பற்றி சொல்லணும்னா ஒரு 14 இன்ச் லேப்டாப் தான் இந்த ஷாவோமியோட நோட்புக் ப்ரோ 120ங்கிற மாடல். ஏரோஸ்பேஸ் கிரேட் 6 அலுமினியம் அலோய் யூஸ் பண்ணி தான் இந்த லேப்டாப்பை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கிரே கலரில் இந்த ஒரு லேப்டாப் வருது. லேப்டாப்போட மேலே பார்த்தீங்கன்னா ஷாவோமியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டுவல் விண்ட் கூலிங் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த லேப்டாப்பில் 2x2 வாட்டுக்கான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இந்த ஒரு லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க. பின் இதில் இன்பில்ட் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் வர போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் வருது. அப்புறமா Type-C Thunderbolt 4 போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு போர்ட்டும் பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அப்புறமா ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 3.5 mm ஒரு ஆடியோ போர்ட் வருது. அப்புறமா ஒரு USB Type-A போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்கிற ஓவரால் கீபோர்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட மேக்புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரியான டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 1.3 mm டீப் டிராவல் கீஸ் தான் இதில் வருது. ரிசர் மெக்கானிசம் கீஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ட்ராக் பேட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் தான் இதோட பொசிஷன் வருது. அப்புறமா டெடிகேட்டட் மேக்ரோ கீயும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ கீ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கஸ்டம் பட்டன். நமக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த டெடிகேட்டட் மேக்ரோ கீழ நமக்கு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 720p ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு வெப் கேமரா தான் இந்த ஒரு லேப்டாப்பில் வருது. இந்த லேப்டாப்பில் வர டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 2.5K டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரீஃப்ரெஷ் ரேட் தான். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ரீஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக இதில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதில் வர ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெலோட 12th ஜென்ரேஷன் i5 ப்ரொசஸர் தான் இந்த லேப்டாப்பில் வருது. அப்புறமா இந்த லேப்டாப்ஸில் வர கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன். இதில் வர RAM பார்த்தீங்கன்னா 16GB LPDDR5 RAM டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 5200 MHz டுவல் சேனல் மெமரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 512GB NVMe SSD தான் இந்த ஒரு லேப்டாப்பில் வருது. அப்புறம் இந்த லேப்டாப்பில் Windows 11 தான் வருது. 56 வாட் அவருக்கான பேட்டரி தான் இந்த ஒரு லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க. 100 வாட்டுக்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஒரு லேப்டாப்பில் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்திலே இந்த லேப்டாப்பை நம்மளால ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். அப்புறமா இந்த லேப்டாப்பில் Wi-Fi 6 இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த லேப்டாப்போட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இன்டெலோட UHD கிராஃபிக்ஸ் வர வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 69,999 ரூபாயும், NVIDIA GeForce MX 550 கிராஃபிக்ஸ் வர வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 74,999 ரூபாயும் தான் வருது. இந்த லேப்டாப்ஸோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு லேப்டாப் எம்ஐயோட ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்டோரில் நம்மளால வாங்க முடியும். அப்போ இவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.